Hi, welcome to Indus Info. நம்ம இன்னைக்கு ஒரு 5 sums simple max sums பார்க்கலாம். What is 100 square minus 98 square? ஸோ இப்படி வந்தால் இது வருங்க 100 square ஃபஸ்ட் 102 into 102 பண்ணோம், 98 into 98 பண்ணோம். இது வந்து டஃப். ஸோ இது சிம்பிள் மேக்ஸ் ஃபார்முலா இதில் வரும் பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஷேப்பில் இருக்குங்களா. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இல்லையா. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அதன்படி இதை எப்படி எழுதலாம்? 102 + 98ன்னு எழுதலாம். ஏன்னா இது ஏ இது பி. அப்போ ஏ ப்ளஸ் பின்னா 102 + 98 இன்ட்டு ஏ மைனஸ் பின்னா 102 - 98. ஸோ 102 98 ஆட் பண்ணால் 200. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு 102லேருந்து 98 போச்சுன்னா 4. இப்போ 4 2s 800. சிம்பிளாக இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி மாதிரி எழுதிட்டு அதை மல்டிப்ளை பண்ணி போடலாம். ஸோ இதில் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பர்சன்டேஜ் சம். 125% ஆஃப் 5 ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. 125% அவங்க கொடுத்துருக்கனால 125 / 100. பர்சன்ட் அவங்க கொடுத்தா டிவைடில் 100 வரும். ஆஃப்னு வரும்போது இன்ட்டு 5 ஈக்குவல் டு 5. இது 25ல் வரும் இல்லையா. 425 சார் 100, 525 சார் 125. அப்போது 5 5 சார் 25 / 4. 25 4ஆல் டிவைட் பண்ணால் 6 நாள் 24, மிச்சம் 1, ஒரு புள்ளி வச்சுட்டு 0 சேர்க்கணும். 2 நாள் 8, மிச்சம் 2, 5 நாள், இப்போ இன்னொரு 0 சேர்த்து 5 நாள் 20. இப்போது 6.25 ஆன்சர். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் 320% ஆஃப் 1000? 320% நமக்கு வந்திருக்கு. அதனால் 320 / 100 இன்ட்டு 1000. ஸோ 2 0க்கு 2 0 அடிச்சிட்டா 320 × 10. 10 இருந்தால் ஒரு 0 சேர்த்துக்கணும். அவ்வளோதான். 3200. நெக்ஸ்ட் வாட் இஸ் த பர்சன்ட் ஆஃப் 25 is 20? இந்த சம்மில் பாருங்கள், முன்னாடி சம்மில் எல்லாம் பர்சன்டேஜ் அதிலே கொடுத்தாங்க. ஆனால் இதில் நமக்கு பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ கொடுத்தா டிவைடில் 100 வரும். நமக்கு பர்சன்ட் கேட்டால் இன்ட்டில் 100 வரும். இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் த பர்சன்ட் ஆஃப் 25 is 20? இப்போ 25ல் 20 என்ன பர்சன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இன்ட்டில் 100. ஸோ 425, இது 425. 4 × 2 80%. ஸோ பர்சன்ட் நம்ம கேட்குறதுனால பர்சன்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சம் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் தி கிரேட்டஸ்ட்? இதில் எது கிரேட்டஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ 10 8 3 4ன்னா நம்ம 10 தான் கிரேட்டுன்னு சொல்லிடலாம். ஆனால் ரூட்டில் வந்திருக்கு. ஸோ ரூட்டில் வரும்போது நம்ம எது பெருசுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒன்றுத்தையும் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 10 √2 ஸ்கொயர் பண்ணணும், 8 √2 ஸ்கொயர் பண்ணணும், 3 √5 ஸ்கொயர் பண்ணணும், 4 √6 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ தனித்தனியாக பண்ணும்போது 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 2 ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு போய்டும், வெறும் 2 மட்டும் இருக்கும். ஸோ இன்ட்டு 2. 8 ஸ்கொயர் பண்ணும்போது 8 8s 64. 2 பண்ணும்போது வெறும் 2 இருக்கும். 3 ஸ்கொயர் பண்ணும்போது 3 9 இன்ட்டு 5. 4 ஸ்கொயர் பண்ணும்போது 4 நாள் 16 இன்ட்டு 6. ஸோ இது 200. 4 8 2 12 128 40 636 3 1 6 96. ஸோ இதில் இப்போ கிரேட்டஸ்ட் எது? 200 தான் கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ இந்த மாதிரி இப்போ 200ங்கிறதுனால நம்ம 200 ஆன்சர் முடியாது. 200க்கு நேராக எது கிரேட்டஸ்ட்டு? 10 √2 கிரேட்டஸ்ட். ஸோ இந்த மாதிரி இந்த சம்ஸ் பண்ணணும். இது ஃபுல்லாகவே டிஎன்பிஎஸ்சிக்கு யூஸ் ஆகும். இப்போ குரூப் 4 எக்ஸாம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நான் சின்ன சின்ன மேக்ஸ் சம் உங்களுக்கு போட்டுகிட்டே வரேன். சேனலில் அப்லோட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.